நம்மூர் கல்யாணங்களில் ஒரு அழகான சடங்கு உண்டு. தாலி கட்டிய பிறகு மணமக்களை வெளியே அழைத்து வந்து வானத்திலிருக்கும் அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவார்கள். இது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஒரு மிகச்சிறந்த வானியல் உண்மையும் வாழ்வியல் தத்துவமும் ஒளிந்திருக்கிறது. பழங்கால கதைகளின்படி வசிஷ்டர் முனிவரின் மனைவி அருந்ததி. இவள் தனது கற்பினாலும் கணவர் மீது கொண்ட அன்பினாலும் உன்னதமானவளாக கருதப்படுகிறாள். வானத்தில் வசிஷ்டர் ஒரு நட்சத்திரமாகவும் அவருக்கு அருகிலேயே அருந்ததி ஒரு நட்சத்திரமாகவும் ஜொலிக்கிறார்கள். இவர்களைப் போல மணமக்களும் ஒருவருக்கொருவர் துணையாக பிரியாமல் வாழ வேண்டும் என்பதே இதன் நோக்கம். வானியல்படி அஸ்ட்ரானமி சப்தரிஷி மண்டலத்தில் உள்ள இந்த இரண்டு நட்சத்திரங்களை மிசார் மற்றும் ஆல்கோர் என்று அழைப்பார்கள். மற்ற இரட்டை நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒன்று நிலையாக இருக்கும், மற்றொன்று அதை சுற்றி வரும், பூமியை நிலவு சுற்றுவது போல. ஆனால் அருந்ததி வசிஷ்டர் நட்சத்திரங்களின் விந்தை என்னவென்றால், இவை இரண்டுமே ஒன்றையொன்று சுற்றி வருகின்றன. அதாவது ஒரு நட்சத்திரம் பெரியது இன்னொன்று சிறியது என்ற பாகுபாடு இல்லாமல் இரண்டுமே சமமான பிணைப்போடு ஒன்றையொன்று மையமாக வைத்து சுழல்கின்றன. திருமண வாழ்வில் கணவன் உயர்ந்தவன், மனைவி தாழ்ந்தவள் என்றோ அல்லது ஒருவர் மற்றவருக்கு அடிமை என்றோ இருக்கக்கூடாது. இருவருமே சமமானவர்கள், ஒருவரையொருவர் சார்ந்து ஒருவர் மற்றவரை மையமாக வைத்து வாழ்வை நகர்த்த வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை இந்த நட்சத்திரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. வானத்தில் அந்த இரண்டு புள்ளிகளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நாமும் இந்த நட்சத்திரங்களைப் போல சம உரிமையோடும் மாறாத அன்போடும் இணைந்திருப்போம் என்று மணமக்கள் உறுதி எடுத்துக் கொள்கிறார்கள்.